வணக்கம். நான் ஏஎல்பி ஆஸ்ட்ராலஜிஸ்ட் காயத்ரி. இன்னைக்கு பார்க்க போற தலைப்பு என்ன அப்டின்னா, மகர லக்னம் செல்லும் பொழுது ஏஎல்பியாக மகர லக்னம் செல்லும் பொழுது, ஒரு ஜாதகருக்கு 10 வருட கால வாழ்க்கை எப்படி அமையும்? அப்டிங்கிறத தான் பார்க்க போறோம். அந்த 10 வருட காலம் இவர்களுக்கு ஏற்படக்கூடிய சாதகமான விஷயம், பாதகமான விஷயங்கள் எப்படி இருக்கும்? அப்டிங்கிறத தான் தெரிஞ்சுக்க போறோம். மகர லக்னம் அப்டின்னும் பொழுது 1, 2 ஆதிபத்தியம் பெறக்கூடியவர் யார் அப்டின்னா சனி பகவான். சனி பகவான் அதிபதி அப்டிங்கிறதுனால ஜாதகர் வந்து எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் வந்து நிதானத்தையும், பொறுமையாகவும் கடைபிடிக்கக்கூடிய ஒருத்தராக தான் இருப்பாரு அப்டின்னு சொல்லலாம். அடுத்ததா குடும்பம், வருமானம், கல்வி, வாக்கு இந்த மாதிரியான விஷயங்கள்ல வந்து ஜாதகருடைய சிந்தனைகள் வந்து ரொம்ப மேலோங்கி நிற்கும் அப்படின்னு சொல்லலாம். சனி பகவான் வந்து பார்த்தீங்கன்னா, இவருக்கு நிதானத்தை ரொம்ப அதிகமாகவே குடுப்பாரு அப்படிங்கிறது தான் இங்க சொல்லணும். அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, பேச்சு மூலம் இவங்களுக்கு வருமானம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக 3, 12 ஆதிபத்தியம் பெறக்கூடியவர் வந்து குரு பகவான். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, வெளிநாடு போகணும் அப்படிங்கிற அந்த சிந்தனையிலேயே இவங்க இருப்பாங்க. வெளிநாடு போவதற்கான முயற்சிகள் இவங்க அதிகமாக எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. அதே சமயம் இவங்க வெளிநாடுக்கு போகல அப்படின்னா, நிச்சயம் இவங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வந்து விரயத்தை நோக்கியே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இளைய சகோதரருக்கு விரயம் செய்றாங்க. அந்த விரயம் வந்து சுப விரயமாக கூட மாறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லலாம். அதேபோல எதிர்கால சிந்தனை இவங்களுக்கு அதிகமாக இருக்கும். ஃபியூச்சர் பிளான் என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு திங்கிங் வந்து ரொம்பவே அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது 4, 11 ஆதிபத்தியம் பெறக்கூடியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செவ்வாய் பகவான். செவ்வாய் அப்படின்னாலே ஆதிக்கம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? இந்த 4ங்கிறது தாய் ஸ்தானத்தை குறிக்கிறது, 11ங்கிறது மூத்த சகோதரம், சகோதரி அந்த ஸ்தானத்தை குறிக்கிறது இல்லையா? ஜாதகருடைய தாய் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, ரொம்ப ஆளுமை செய்றவங்களாக இருப்பாங்க. ஆதிக்கம் அதிகமாக இருக்கும் அவங்களுக்கு. அதாவது ஒவ்வொரு விஷயத்திலயும் ஒரு முடிவு எடுக்குறாங்க அப்படின்னா, அவசர அவசரமாக ஒரு விஷயத்துல முடிவு எடுக்கிறது. அது சரியா? தவறா? அப்படிங்கிறத யோசிக்கிற பக்குவமே அவங்களுக்கு இருக்காது இந்த சமயத்துல. அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, சட்டென்று கோவப்படக்கூடிய ஒரு குணமாக இருக்கும் அப்படின்னும் சொல்லலாம். அதேபோல வீடு, வண்டி, வாகனம், சொத்து, சுகம் இந்த மாதிரியான விஷயங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா, சிந்தனைகள்லாம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அதுல அதிக கவனம் செலுத்தக்கூடியவர்களாக இவங்க இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். மூத்த சகோதரம் மூலம் இவங்களுக்கு லாபம், மகிழ்ச்சி ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப அதிகமா இருக்குன்னும் சொல்லலாம். அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, 5, 10 ஆதிபத்தியம் பெறக்கூடியவர் வந்து சுக்கிர பகவான். இந்த 5, 10 அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, 5ங்கிறது குழந்தைகள குறிக்கும். அதே சமயம் மனம் இந்த மாதிரியான விஷயங்கள குறிக்கிறது. 10ங்கிறது அழுத்தம், வேலை, தொழில் இது எல்லாமே குறிக்கிற ஒரு விஷயம். இந்த 5, 10 அப்படின்னு வரும்பொழுது, குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் இவங்களுக்கு அழுத்தத்த குடுக்கும். அதேபோல மனதுக்கு பிடித்த ஒரு தொழில் செய்யணும் அப்படின்னு நெனைச்சாலும், இவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். வேலை வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். நல்ல வேலைகள் இவங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே சமயம் குழந்தைகளுடைய உடல் ஆரோக்கிய குறைவுனால, அந்த பிரச்சனைகள்னால இவங்க வந்து வேலைகள்ல வந்து தொழில்லயும் வந்து இவங்களால சரிவர கவனம் செலுத்த முடியாத ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி விடுமானா, கண்டிப்பா ஏற்படுத்தி விடும் அப்படின்னு சொல்லலாம். வேலை நிமித்தமான அழுத்தங்களும் இவங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக 6ஆம் பாவம், 9ஆம் பாவம் அதிபதியாக வரக்கூடியவர் வந்து பார்த்தீங்கன்னா, புதன் பகவான். 6ங்கிறது பிரச்சனைக்குரிய விஷயங்கள குறிக்கிறது. கடன், வம்பு, வழக்கு இது எல்லாம். அடுத்தது 9ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, தந்தை ஸ்தானத்த குறிக்கக்கூடியது. தந்தையோடைய பேச்சினால, தந்தையோட அறிவுரையினால இவர் வந்து பார்த்தீங்கன்னா, கடன், வம்பு, வழக்கு இது எல்லாத்தையும் ஏற்படுத்திக்கிற மாதிரியான சூழ்நிலை ஏற்படும். தந்தையோட பேசினாலே இவருக்கு பிரச்சனைகள் வரக்கூடிய ஒரு சூழலாக இருக்கும். தந்தையோட அறிவுரையை கேட்டு இவர் வந்து கடன் வாங்கிடுவாரு. அதுல பிரச்சனைகள மாட்டிக்கொள்ற ஒரு சூழலை உருவாக்கிவிடும். அதேபோல டாக்குமெண்ட் ரிலேட்டட் அதேபோல பேச்சுவார்த்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இவங்களுக்கு பிரச்சனை ஏற்படுமானா, கண்டிப்பா பிரச்சனை ஏற்படும். அதேபோல தந்தைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுமானா, கண்டிப்பா ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது 7ஆம் பாவத்திற்கு அதிபதியாகக்கூடியவர் வந்து சந்திர பகவான். மனைவி கணவன், மனைவி அதாவது நண்பர்கள் இந்த மாதிரியான உறவு நிலையை குறிக்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா, 7ஆம் பாவகம் அப்படின்னு சொல்றது. கணவன் அப்படின்னா மனைவியோட ஒரு நல்ல இணக்கமான சூழல் உருவாகும். அதேபோல மனைவி மூலம் நெறைய லாபங்கள், மனைவி மூலம் நெறைய ஆதாயங்கள் இவருக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஜாதகருக்கு. இப்போ ஒருவேளை கல்யாணம் ஆகாதவங்களாக இருக்காங்க அப்படின்னா, இவங்களுக்கு வந்து காதல் திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதாவது மகர லக்னம் ஏஎல்பியாக செல்லும் பொழுது கல்யாணம் ஆகாத ஒரு ஜாதகர் இருக்காரு அப்படின்னா, நிச்சயம் அவருக்கு காதல் திருமணம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அல்லது நெருங்கிய உறவில் தெரிஞ்ச ஒரு பெண்ண வந்து மணக்கக்கூடிய ஒரு சூழலையும் உருவாக்கி கொடுக்கும். அதேபோல மனைவியோட ஒரு முடிவு எடுக்குறாங்க அப்படின்னா, அதுல ரொம்ப தெளிவு இருக்காது. ரொம்ப ஒரு மாதிரி டெசிஷன் மேக்கிங்ல அவங்க வந்து ரொம்ப டைலமாவா இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது 8ஆம் பாவத்திற்கு அதிபதியாகக்கூடியவர் வந்து சூரிய பகவான். இந்த சூரியன் அப்படின்னும்போது அரசாங்கம் சம்பந்தப்பட்டது. இந்த 8ஆம் பாவத்தோட இணையும் பொழுது அது என்ன ஆகும் அப்படின்னா, ஜாதகருக்கு வந்து தீர்க்க முடியாத பிரச்சனை, வழக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து சேர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அரசாங்கத்தின் மூலியமா. அரசாங்கத்தின் மூலியம் பிரச்சனை இந்த மாதிரியான விஷயங்கள் ஏற்படும் அப்படிங்கிறதுனால, கொஞ்சம் இவங்க வந்து அரசாங்கத்த பகைத்துக் கொள்ளாத மாதிரி இவங்க இருக்கிறதுங்கிறது நல்லதாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே சமயம்
மனைவியினுடைய குடும்பம், மனைவியினுடைய தாய் அவங்க எல்லாரும் எப்படி இருப்பாங்கன்னா, ஒரு ஆதிக்கம் செய்யக்கூடியவர்களாக இருப்பாங்க. அதாவது ஜாதகர ஆளுமை செய்யக்கூடிய ஒரு நபர்களாக இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு ஏஎல்பி லக்னத்திற்கும் ஒவ்வொரு தனித்துவமாக ஒரு விஷயம் இருக்கும் நம்மளுக்கு. இது ஒவ்வொரு 10 வருட காலத்திற்கான பலனாக இருக்கும். உங்களுடைய ஜாதகத்துல உங்களுடைய கிரகங்கள் எங்க இருக்கு அப்படிங்கிறத கொண்டு பலன்கள் வேறுபடுறதுக்கான வாய்ப்பு உண்டு. உங்களுடைய தனித்துவமான உங்க ஜாதகத்த நீங்களே ஆய்வு செய்வதற்கு ஏஎல்பி கிளாஸ் ஜாயின் பண்ணி நீங்க படிக்கணும் அப்படிங்கிறது தான் இங்க வலியுறுத்துறோம். ஸோ ஏஎல்பி பேசிக் கிளாஸஸ் வந்து கம்மிங் February 7 ஸ்டார்ட் ஆகுது. கண்டிப்பா வந்து இந்த ஏஎல்பி கிளாஸ் ஜாயின் பண்ணுங்க. தேங்க் யூ.